Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. உலகத்திலேயே எங்கு எந்த விஷயத்தை புகழ்ந்தாலும் அது உண்மையிலேயே அல்லாஹ்விற்குரிய புகழாகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். உலகத்திலுள்ள ஒவ்வொன்றும் அவனுடைய அருளைக் கொண்டே பயனடைகின்றன. இவ்வுலகிலுள்ள அனைத்து பொருட்களையும் அவன் நமக்காகவே படைத்திருக்கின்றான். மாலிகி யௌமித்தீன். மறுமை நாளின் அரசன். கியாமத் நாளில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதிபதியாகவும் அரசனாகவும் இருப்பான். அந்நாளில் அல்லாஹ் ஒருவனுடைய ஆட்சி மட்டுமே நடக்கும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே அவனிடமே கேட்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கவும் சகல அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டியும் அவனையே அழைக்க வேண்டும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக. நேரான பாதை. அந்த பாதையின் மூலமாக தனது இரட்சகனின் சந்தோஷத்தையும் பொருத்தத்தையும் பெற்று உலகிலும் வெற்றி பெறுவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு துவா செய்ய கற்றுத் தந்துள்ளான். நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலாவிடம் ஹிதாயத்தை கேட்டு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம். நேரான பாதையில் இருப்பவர்கள் நபிமார்கள், உண்மையாளர்கள், வீர மரணம் அடைந்தவர்கள், நல்லோர்கள். காய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். கோபத்திற்குள்ளானவர்கள், வழி தவறியவர்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள், நபிமார்களின் பேச்சை கிண்டல் செய்தவர்கள், மறுத்தவர்கள். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபமும் வெறுப்பும் அவர்கள் மீது இறங்குகிறது. மடத்தனம் மற்றும் அறியாமையின் காரணமாக நேரான வழியை தவிர்த்துவிட்டு தவறான பாதையில் தேர்ந்தெடுத்தவர்கள்.